ஒரு வழியாக சனிக்கிழமை காலையில் சென்னை போயாச்சு. போனோன்னே அக்கா மாமா வீட்டில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் சாப்பாடெலாம் அங்கேயே முடிச்சுட்டு அடுத்து என்ன பிளான் எங்கே போகலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டுட்ருந்தோம். அதுக்கிடையில் இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா கோலி சோடா வேணும் கோலி சோடா வேணும்னு சொல்லிட்டு அங்கே போனாலே வந்து கோலி சோடா பாதாம் பால்னால் நிறையா மனம் போல் இருக்கும். அவங்க வந்து மாமா வந்து இது வந்து சப்ளை பண்ணுறாங்க நிறையா கடைங்களுக்கு, இதை பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ அங்கே போனாலே இந்த கோலி சோடா தான் கலர் கலராக எடுத்து குடிச்சிட்டே இருப்பாங்க. சாப்பாடு கூட வேணாம், இதை தான் குடிச்சு காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, காலைல சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். வண்டலூர் போகலாமா குயின்ஸ்லாண்ட் போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போய்கிட்டே இருந்தது. இது எங்கேயும் போக மாட்டோங்கிறது கடைசியில் தெரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரிலாம் பிளான் போட்டாலே எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்ட்டு கடைசியில் போகலை. அண்ணன் வீடு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. எப்போ சென்னை வந்தாலும் யார் வீட்டுக்குமே போக முடியறதில்ல. சரி இந்த டைம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி அங்கே போயிட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு அங்கே போயாச்சு. அந்த பசங்களை சமாளிக்கிறதுக்கே ஒரு ஆள் தனியாக தேவைப்படுது. எல்லாம் 4 பேர் சேர்ந்து ஒரே சேட்டை. ஆனால் பசங்களுக்கு வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து நாங்கள் சென்னை வர்றதே தெரியாது. நாங்கள் பாதியிலே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரெயினில் வரும்போது கூட்டிகிட்டு வந்தேன். கடைசியில் டிடிஆர் வந்து பேரெல்லாம் கேட்டு போட்டு கொடுத்துட்டு போயிட்டார், சென்னை தான் போகிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளும் சென்னை தான் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாகிடுச்சு. ஒரு வழியாக இங்கே வந்து அண்ணன் கடை கீழே வந்து அண்ணன் கடை வச்சுருந்தான். இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப்பு ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் அங்கெல்லாம் போகவே இல்லை. சரி அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். தங்கச்சி வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிக்கரையில் இருக்குது. ஒவ்வொருத்தங்க வீடும் ஒவ்வொரு பக்கம் இருக்குது. ஒருத்தங்க வீட்டுக்கு போனால் ஒருத்தங்க வீட்டுக்கு போக முடிய மாட்டேங்குது. ஏன்னா ட்ராவலுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுது. அங்கே போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. மழை வர்ற மாதிரி இருந்ததுனால அங்கே போக முடியல, மறுநாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கே பக்கத்தில் குன்றத்தூரில் வந்து டிமார்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் சென்னை வந்தால் டிமார்ட்டில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டோம். நான் போனாலே இந்த கிளாஸ் ஐட்டம் தான் போய் பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு 2-3 மட்டும் வாங்கினேன். எனக்கு நிறைய வாங்கணும்னு ஆசை. ஆனால் ட்ராவலில் எடுத்துகிட்டு போகும்போது எதுவும் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக உள்ளே போகிறோம், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி மறுபடியும் அக்கா மாமா வீட்டுக்கே போயிட்டோம். மறுநாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாமா வீட்டுக்காக அங்கே போனோம். அங்கே தான் ஃபங்க்ஷன். நைட்டு போயிட்டு சாப்பாடெலாம் எதுவுமே சாப்பிடல. வெளியில் வந்து ஒரு சூப் மட்டும் குடிச்சிட்டு பஸ் ஏறி கிளம்பி போயாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை ஃபுல்லாக இப்படியே தாங்க போச்சு. எல்லார் வீட்டுக்கும் போகிறதுலேயே பாதி நேரம் போயிடுது. எங்கேயுமே சுற்றிலாம் பார்க்க முடியல. ஓகே, நாளைக்கு என்ன நடந்துங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.